حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபியீன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார். இந்த பெருமதியான வாழ்க்கையை சரியான வழியிலே பயன்படுத்துவதன் மூலம் மௌத்துக்கு பின்னாலுள்ள நிரந்தரமான வாழ்க்கையிலே நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கு, அந்த வாழ்க்கையிலே உள்ள உயர்ந்த அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது, அதற்குரிய வழிகளை தேடுவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் பொறுப்புமாகும். எனக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் பயன்படுத்துவதன் மூலம்
மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையிலே நான் நிறைய அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் அடையலாம் என்று மனிதன் அந்த வழிகளை தேடவில்லை. உலகத்திலே வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை ஆகிராவுக்கு மிகவும் பிரயோசனமானதாக ஆக்குவதற்குரிய மிக சிறந்த வழி என்னவென்றால், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வழங்கிய சில விசேடமான பாக்கியங்களை தனக்காக வேண்டி மாத்திரம் பயன்படுத்தி கொள்ளாமல் அதனை பிறருக்காகவும் பிரயோசனமாகும். தனக்காக வேண்டி மாத்திரம் ஒரு மனிதன் வாழாமல் இந்த உலகத்திலே பிறருக்காக வேண்டியும் வாழும். அல்லாஹ் சிலருக்கு அறிவு ஞானத்தை வழங்கி இருக்கிறார், சிலருக்கு வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார், சிலருக்கு செல்வத்தை செல்வாக்கை வழங்கி இருக்கிறான், சிலருக்கு நல்ல பதவிகளை வழங்கி இருக்கிறான். இதை தனக்கு மட்டும் மனிதன் பிரயோசனமாக்காமல் தான் மட்டும் அதன் மூலம் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்கு யோசிக்காமல், எனக்கு வழங்கப்பட்ட இந்த திறமையை, அறிவு ஞானத்தை, இந்த பணத்தை, இந்த செல்வத்தை நான் எப்படி பிறருக்கும் பிரயோசனமாக்குவது, இதன் மூலம் ஆகிராவிலே நிறைய பிரயோசனங்களை பெறலாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் ஒன்றுதான். அல்லாஹ் ஒரு அடியானின் மீது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய, சில நேரங்களிலே பெரிய பெரிய பாவங்களை கூட அந்த சந்தோஷத்தினால் மன்னித்து விடக்கூடிய மிக பெரிய அமல்களில் உள்ளதுதான் ஒரு மனிதன் பிறருக்கு பிரயோசனத்தை உண்டாக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்திலே ஈடுபடுவது, அல்லது பிறருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை, கவலையை இல்லாமலாக்குவதிலே ஒரு அடியான் முயற்சி செய்யும். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவம்தான் ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு தீங்கு செய்வது, அடுத்தவனுடைய மனதை நோவிப்பது, அடுத்தவனுடைய உள்ளத்திலே ஒரு கவலையை ஏற்படுத்தி விடுவது, அடுத்தவனுடைய உடந்தையிலே, மான மரியாதையிலே, உரிமையிலே ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்தி விடுவது. இவைகள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வெறுப்பான செயல் என்றால், சிலவேளை நிறைய அமல்கள் இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான், அவர்கள் மீது வெறுப்படைகிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை, உதாரணங்களை நாம் பார்க்கலாம். எத்தனையோ பெரும் பெரும் பாவிகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலிலிருந்து அவர்களை தடுத்ததினால் அல்லாஹ் மன்னித்த வரலாறு நிறைய இருக்கு. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள ஒரு சிறிய கவலையை இல்லாமலாக்குவதற்கும் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வழங்குகிறான். அதே நேரத்திலே துன்பம், தீங்கு என்று வரும் பொழுது அதன் மீது அல்லாஹ் வெறுப்படைகிறான். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். புகாரி ஷரீஃபிலே படிக்கிறோம் நாம், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னித்தான். அவர் பாதையிலே போகும் பொழுது பாதையிலே மக்களுடைய போக்குவரத்துக்கு தடையாக ஒரு மரக்கிளை விழுந்திருந்தது. அப்படி பாதையிலே ஏதாவது இருந்தால் சிலர் தன்னுடைய வாகனத்தில் படாமல், தன்னுடைய காலில் படாமல் ஒதுங்கி போவார். ஒரு வாழைப்பழத்தோலை கண்டுவிட்டார், அல்லது நோவினை தரக்கூடிய ஏதாவது ஒன்றை கண்டுவிட்டார், அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், அதற்காக வேண்டிய ஒரு சிறிய ஒரு நேரத்தை ஒதுக்கி, இதன் மூலம் யாருக்காவது தீங்கு ஏற்பட்டு விடலாம், யாராவது வழுக்கி விடலாம், யாருக்காவது ஆபத்து வரலாம், காலிலே குத்திப்படலாம் என்ற ஒரு விடயத்தை மனதிலே வைத்து கொண்டு பிறருக்காக வேண்டிய ஒரு சிறிய சில நிமிடங்களை ஒதுக்கி
அந்த மரக்கிளையை ஒரு பக்கம் ஓரமாக தள்ளிவிட்டு சென்றார். அவர் செய்தது இந்த ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை எப்படி வர்ணித்தார்கள் என்றால், ஷக்கரல்லாஹு லஹு வ கஃபர அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செயலை அல்லாஹ் பாராட்டினான், அந்த பாவி அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் அந்த செயலை பாராட்டினான், அந்த பாவி அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அந்த பாவி அல்லாஹ் மன்னித்து விட்டான். பிறருக்காக வேண்டி பிறருக்கு துன்பம் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு விருப்பத்தை ஏற்படுத்தி. புகாரி ஷரீஃபிலே வருகிறது, பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதன் சக்கராத்திலே இருக்கிறார். மலக்குல் மவுத் அவரை ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருகிறார். அவரிடத்திலே வினவப்படுகிறது, நீ என்ன நல்லமல் செய்திருக்கிறீர்? அவர் சொன்னார், எனக்கென்றால் நான் ஒரு நலவு ஒன்று செய்ததாக தெரியாது, ஆனால் ஒரு செயலை செய்தேன். நான் வியாபாரம் செய்யக்கூடியவர், மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வேன். யாராவது கடன் கேட்டு வந்தால் அவருக்கு அந்த கடனை கொடுப்பேன். கடன் எடுத்தவர்களில் யாராவது ஒருவருக்கு அந்த கடனை உரிய நேரத்திலே திருப்பி தர முடியாமல் இருந்தால் நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வழங்குவேன், சந்தர்ப்பம் கொடுப்பேன். அப்படியும் அவரால் தரவே முடியாத உண்மையிலே கஷ்ட நிலையிலே உள்ளவராக இருந்தால் நான் அவரை மன்னித்து விடுவேன். இந்த ஒரு நல்லமல் நான் செய்தால் செய்திருப்பேன், அதை தவிர வேறொரு நல்லமல் எனக்கு தெரியாது. சக்கராத்திலே இருக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின்படி மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு சுவர்க்கத்துக்கு எடுத்து சென்றான். அத்ஹலஹுல்லாஹுல் ஜன்னah. இந்த ஒரு செயல் மக்களுடைய கஷ்டத்தை, பிரச்சனையை, நெருக்கடியை நீக்கிய ஒரு செயலுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான், சுவர்க்கவாசியாக ஆக்கினான். அதே போன்ற இன்னும் ஒரு அறிவிப்பும் புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள் ஒருவர் இருந்தார், எந்த நலவும் செய்யாதவர், அதே நிலையிலே மரணித்தார். கியாமத்துடைய நாளில் அவர் எழுப்பப்படுவார். அவரிலே எந்த ஒரு நலவும் இருக்க மாட்டாது. நான் நரகத்துக்குரியவர் என்ற உணர்விலும் நிலையிலும் தான் அவர் இருப்பார். அல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய ஒரு விருப்பமான அமல் என்னிடத்திலே இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்றால், மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இதே போன்று கடன்காரர்களை மன்னித்தான். தர முடியாத உண்மையிலே சிரமமானவர்களுக்கு அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான், நீ இப்படி மன்னிப்பதற்கு உனக்கு முடியுமாக இருந்தால் அந்த மன்னிப்புக்கு மிக தகுதியாக நான் உன்னை மன்னித்து விட்டேன், போ. இதில் என்ன விடயம் தெரியுமா மறைந்திருக்கிறது? கடனாளி அந்த கடன் சுமையை உள்ளத்திலே சுமந்திருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு சுமை அல்ல, மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த கல்வியில இருக்கிறது. ஒருவர் கடன் பட்டு உண்மையிலே அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு நல்ல மனிதர், அவருக்கு அது கல்வியிலே உள்ள மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் அது இருக்கும். அவர் இரவும் பகலும் அந்த கவலையை சுமந்தவராகத்தான் நடமாடிக்கொண்டிருப்பார். அவர் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்திருந்தாலும், சாப்பிட்டாலும், குடித்தாலும், உறங்கினாலும் அந்த கடன் என்ற கவலையும் சுமையும் அந்த உடம்பையும் அந்த உள்ளத்தையும் வாட்டிக்கொண்டே இருக்கும். நாளைக்கு கடன்காரன் கேட்பாரே, கடனை கொடுக்க வேண்டுமே, நாளைக்கு கேட்டால் என்ன செய்வது, என்ன பதில் சொல்லலாம் என்ற ஒரு பயங்கரமான பதட்டத்தில் தான் அந்த உள்ளம் இருக்கும். இப்படியான கவலையிலும் சுமையை சுமந்தவராக இருக்கக்கூடியவரை பார்த்து அந்த கடன் எடுக்க வேண்டியவர், கடன் வர வேண்டியவர், சரி பரவாயில்லை, உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தருகிறேன், இன்னும் ஒரு 2 வாரம் தருகிறேன், முயற்சி செய்து அந்த கடனை தந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால், அல்லது உங்களால் உண்மையிலே முடியாது என்று நான் உணர்கிறேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன், அந்த கடனை நீங்கள் திருப்பி தரவில்லை, தேவையில்லை என்று சொல்லிவிட்டால், அவர் செய்வது அதன் மூலம் என்னவென்றால் அந்த உள்ளத்திலே உள்ள மிகப்பெரிய அந்த சுமையை, வருத்தத்தை அப்படியே எடுத்து கீழே வைத்து விடுகிறார்.
அவர் அந்த வார்த்தை, அந்த ஒரு வாசகத்தின் மூலம் அப்படியே அந்த கல்விலே இருந்த மிகப்பெரிய பாரம் கீழே இறங்கி விடுகிறது. அவர் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறார். சந்தோஷமாக அதற்கு பின்னால் சாப்பிடுகிறார், குடிக்கிறார். சந்தோஷமாக இரவையும் பகலையும் கழிக்கிறார். அந்த பயங்கரமான சுமையை இவர் கீழே எடுத்து வைத்தார். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெரும் பாவிகளுக்கும் வழங்குகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஏன்? ஒரு மனிதனுடைய சிரமத்தை நீக்கினான். இப்படி நிறைய நாம் பார்க்கிறோம். ஒரு மரணித்த ஒருவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு ஹதீஸிலே நிறைய நன்மை சொல்லப்பட்டது. அல்லது ஒரு சிரமத்திலே, ஒரு கஷ்டத்திலே, கவலையிலே பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வெறுமனே ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடியவருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டது. மன் அஸ்ஸா முசாபன் பலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. ஏதாவது ஒரு சோதனையிலே ஒருவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், ஏதாவது ஒரு நெருக்கடியிலே, கவலையிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய நெருக்கமான மனைவியை, குழந்தையை அல்லது நெருக்கமான உறவை, பெற்றோரை இழந்து கவலையில இருக்கிறார். இவருக்கு ஒருவர் நேரம் எடுத்து போய் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் போய் ஒன்றும் செய்யவில்லை, பணம் செலவழிக்கவில்லை. அவரை பார்த்து சொல்லுகிறார், சரி, அல்லாஹ்வுடைய முடிவு பொருந்திக் கொள்ளுங்கள், இது எல்லோருக்கும் வரக்கூடியதான். இன்று உங்களுக்கு என்றால் நாளைக்கு எங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கத்தான் போகிறது. இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமானதல்ல. அப்படி நிரந்தரமாக ஒருவர் இருப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய கூட வாழ்நாளிலே மகள், பிள்ளைகள், குமரி பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள். சிறு கை குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் சிலர் மரணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார். இவருக்கு என்ன நன்மை? பணம் செலவழிக்கவில்லை. மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவதற்காக வேண்டி சில வார்த்தைகளை சொன்னார். அதற்கு நேரம் எடுத்தார். அவர் அந்த முசீபத்தின் மூலம் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கிறது என்றார். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, மன் அஸ்ஸா அஹாஹு பிமுஸீபத்தி கஸாஹுல்லாஹு மின் ஹுலரில் ஜன்னah. இப்னு மாஜாவிலே வருகிறது. ஒரு சோதனையிலே, கஷ்டத்திலே அல்லது யாராவது ஒருவர் மரணித்த மூலம் கவலையிலே உள்ளவருக்கு ஆறுதல் சொன்னவருக்கு கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் மின் ஹுலரில் கராமா, கண்ணியமான சங்கையான பெருமதியான ஆடையை சுவர்க்கத்திலே அணிவிப்பான். யாருக்கு? மரணித்த வீட்டிலே உள்ள அந்த நபருக்கல்ல, அந்த மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னவர். ஏன் இவ்வளவு நன்மை? அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கவலையை, அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கஷ்டத்தை இவருடைய வார்த்தையின் மூலம் குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார். அதை இல்லாமலாக்குவதற்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இவர் பிறருக்காக வேண்டி பிறருடைய துன்பத்தை நீக்குவதற்கு இவர் சிரமப்படுகிறாரே, முயற்சி செய்கிறாரே, அந்த முயற்சியை அல்லாஹ் பாராட்டுகிறார். நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதற்கு எவ்வளவு நன்மை சொல்லப்பட்டது. ஒருவர் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை நோய் விசாரிப்பதற்கென்று போகிறார். அவர் போய் அந்த நோயாளியை பார்த்து, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இப்படியான நோயிலே பலர் பாதிக்கப்பட்டு இன்று சந்தோஷமாக வாழுகிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை இன்னும் நீளமாக்கி வைப்பான், இன்னும் ஆயுளுடைய பரக்கத்து செய்வான். நாம் உங்களுக்கு துஆ செய்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வையுங்கள் என்ற சில ஆறுதல் வார்த்தைகளை நோயாளிக்கு சொல்லுகிறார். அந்த நோய் அல்லாஹ்வுடைய முடிவில் அவர் மரணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக மரணிப்பார். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோயாளியிடம் நீங்கள் போனால் நஃபிசு லஹு ஃபி அஜலிஹி, அவருடைய வாழ்நாளை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஆயுளை நீளமாக்கி வைப்பான் என்ற அந்த கருத்துப்படி உள்ள வாசகங்களை பாவியுங்கள். அது அவருடைய விதியிலே உள்ளதை தடுக்காது, ஆனால் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தும்.
நோயாளியை பார்த்து ஒருவர் வெறுமனே சொல்லுகிறார், உங்களை பார்த்தால் நோயாளியை போன்று விளங்கவில்லை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தும். இந்த நோயிலிருந்து நீங்கள் அவசரமாக வெளியிலே வருவீர்கள், பயப்பட வேண்டாம், உங்களுக்காக வேண்டி எல்லோரும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறாரே, இவருக்கு அல்லாஹ் என்ன கூலி வழங்குகிறான்? ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவர் நோயாளியை விசாரிக்க சென்று வரும் வரையிலே சுவர்க்கத்தினுடைய பல தோப்பிலே இருக்கிறார், சுவன பழங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார், சுவர்க்கத்திலே பல தோட்டங்கள் அவருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் காலையிலே போய் ஒரு நோயாளியை சந்தித்து விட்டு வருகிறார், 70,000 மலாய்க்காமார்கள் அவருக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மாலையிலே ஒரு நோயாளியை சந்திக்க சென்றார், அடுத்த நாள் காலை வரையிலே 70,000 மலாய்க்காமார்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். 70,000 மலாய்க்காமார்கள் இஸ்திக்பார் செய்யும் அளவுக்கு இவர் என்ன பெரிய காரியத்தை செய்தார்? கோடிக்கணக்கு பணம் செலவழிக்கவில்லை, அந்த நோயாளியின் வருத்தத்தையும் கவலையும் நீக்குவதற்கு நேரம் எடுத்து போய் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி. இப்படி நாம் மார்க்கத்திலே நிறைய பார்க்கிறோம். ஒருவருடைய உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு, துன்பத்தை நீக்குவதற்கு, பிரச்சனையை நீக்குவதற்கு. அப்படி என்றால் வீடில்லாத ஒரு குடும்பத்துக்கு வசதி உள்ள ஒருவர் அழகான ஒரு வீட்டை கட்டி வாழ வைத்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிக்கும்? தொழில் இல்லாத ஒருவருக்கு அவர் தொழில் செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்தால் அவர் எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக இருப்பார்? ஒரு அனாதை பிள்ளையை பொறுப்பை எடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைத்து ஓத வைத்து அவனை ஆளாக்கி சுயமாக வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து வைத்தால் அவன் மீது அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான்? இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு அனாதையை பராமரித்து ஆளாக்கி விட்டானோ நானும் அவரும் கியாமத்திலே இப்படி இருப்போம் என்றார். விதவைகளுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவார். பெரும் பெரும் நன்மைகள், பிறருடைய கஷ்டத்தை போக்கும். இதனால் தான் எங்களுக்கு ஹதீஸிலே, மார்க்கத்திலே அடுத்தவனுக்கு நோவினை ஏற்படக்கூடிய செயல்கள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அது வெளிப்பார்வையிலே சிறியதாக தெரிந்தாலும் அதற்கு தண்டனை பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தவனை பற்றி புறம் பேசாது என்று குர்ஆன் தடுக்கிறது, ஹதீஸ் தடுக்கிறது, பயங்கரமான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்திலே அவருடைய குறையை அல்லது அவரை பற்றியுள்ள அவர் கேள்விப்பட்டால் கவலைப்படுவார் என்ற செய்திகளை பேசி அவர் உங்களை பற்றி, என்னை பற்றி இந்த இடத்திலே இவர் இப்படி பேசி இருக்கிறார், அவர் அப்படி பேசி இருக்க கூடாது என்று அந்த மனதுக்கு வரக்கூடிய வருத்தம் இருக்கிறது, அந்த வேதனை இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை. என்னின் மூலம், என்னுடைய ஒரு செயல் வார்த்தையின் மூலம் பிறருக்கு அணுவளவும் ஒரு மனதுக்கு வருத்தம், உடம்புக்கு கஷ்டம் ஏற்படுவது இது அல்லாஹ்வுக்கு அறவே விருப்பமில்லாத ஒன்று. மனதை சந்தோஷப்படுத்தும் பொழுது, மனதிலே உள்ள கவலையை நீக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானோ அதே மனதை நோவிக்கும் பொழுது, அந்த உள்ளத்தில் ஒரு கவலையை உண்டாக்கும் பொழுது அல்லாஹ் அவன் மீது வெறுப்படைகிறான். இதனால்தான் ஹதீஸிலே வருகிறது, ஒருவரை பற்றி பிழையான சில கருத்துகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவருடைய மானம் போகக்கூடிய விடயம் சமூக வலைத்தளங்களிலே பரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 4 பேரிடத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த தவறை செய்திருக்கலாம், அந்த பாவத்தை செய்திருக்கலாம், அந்த பிழையை செய்திருக்கலாம். ஆனாலும் ஒருவர் யோசிக்கிறார், என்ன இருந்தால் இவர் ஒரு கண்ணியமான மனிதரே, இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாளே, இவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்திலே கண்ணியமானவர்கள் இருக்கிறார்களே, இவருடைய மானத்தை இப்படி போகவிடக் கூடாது, இவருடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நலவுகளை பேசி அல்லது அந்த விடயத்தை பரத்த விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். இவருக்கு அல்லாஹ் என்ன நன்மை வழங்குகிறான்? ஹதீஸிலே வருகிறது, மன் ரத்த அன் இர்தி அஹீஹில் முஸ்லிம்,
ரத்தல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருடைய மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கு ஒருவர் முயற்சி செய்தார், ஒருவர் அதற்காக வேண்டி தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் அந்த மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தார், அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே அவரை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துவேன். ஒருவரிலே உள்ள குறையை ஒருவர் மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார், அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே அவன் இவ்வளவு பெரிய தவறையும் செய்திருக்கலாம், அது ஜினாவாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரும் பாவமாக இருக்கலாம். தவறை யாரிடத்திலே சொன்னால் அந்த தவறை திருத்துவார்களோ அவர்களிடத்திலே சொல்லலாம். மகனுடைய தவறை தந்தையிடத்திலே சொல்லலாம், தாயிடத்திலே சொல்லலாம், பொறுப்புதாரிகளிடத்திலே சொல்லலாம். ஊரிலே ஒருவர் தவறு செய்கிறாரா, நம்பிக்கையால் நிர்வாகியிடம் சொல்லலாம் அவரை திருத்துவதற்கு, அல்லது அவரில் இருந்து ஊரை பாதுகாப்பதற்கு. அதனை பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. அவன் பெரும் பாவம் செய்திருக்கலாம், என்ன பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அவனுடைய அந்த பாவத்தை சொல்லி இரண்டாவது ஒரு நபரிடத்திலே அவனுடைய மானத்தை போக்குவது, அல்லாஹ் மறைத்த அந்த குறையை வெளியிலே கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான பாவம். இதனால் தான் ஹதீஸிலே வருகிறது, ஒருவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே சத்தரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். யார் அம்பலப்படுத்துவானோ அவன் வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். இன்னும் ஒருவருடைய பிழையை, இன்னும் ஒருவருடைய பாவத்தை, இன்னும் ஒருவருடைய குறையை எனக்கு என்னுடைய மனைவியிடத்திலும் பேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அது யாரு செய்தார், எவர் செய்தார், எங்கு செய்தார், துருவி ஆராய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாமா இப்னு குதாமா ஹம்பலி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபு தவ்வாபீன் என்ற கிதாபிலே எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பயங்கரமான ஒரு வறட்சி ஏற்பட்டது. பல நாட்கள் மழையில் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து முறையிட்டார், மழை இல்லாமல் இருக்கிறது, துஆ செய்யுங்கள். எல்லோரையும் அழைத்து துஆ செய்கிறார். மழை பொழியவில்லை, நிலைமை இருந்ததை விட மோசமாகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், துஆ செய்தோம், இருந்ததை விட நிலைமை மோசமாகிவிட்டது. அல்லாஹ் அறிவித்தார், இந்த சபையிலே ஒருவன் இருக்கிறான், பல நாட்கள் எனக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறான், அவனின் காரணமாகத்தான் இந்த மலையே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த சபையிலிருந்து எழுந்து சென்றால் தான் மலை பொழியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை சபையிலே சொன்ன பொழுது அந்த பாவி அந்த சபையிலே இருக்கிறார். அவர் உள்ளத்தினால் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், அவர் நினைக்கிறார், நான் எழுந்து போகவில்லை என்றால் இந்த மக்கள் எல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் நான் எழுந்து போனால் எல்லோருக்கு முன்னால் நான் அம்பலமாகிவிடுவேன். உள்ளத்தினால் அல்லாஹ்விடத்திலே அவர் கதைக்கிறார், யா அல்லாஹ், இதுவரையும் என்னை மறைத்த ரப்பே, என்னை மறைத்து மன்னித்து விடு, இனி நான் தவறு செய்ய மாட்டேன். சிறிது நேரம் கழிகிறது, மேக கூட்டங்கள் வந்தது, மழை பொழிய ஆரம்பித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதன் எழுந்து போகவில்லை, ஆனால் மழை பொழிகிறது. அல்லாஹு தஆலா அறிவித்தான், எவனுக்காக வேண்டி மழையை நிறுத்தி இருந்தேனோ இப்பொழுது அவனுக்காக வேண்டித்தான் மழை பொழிகிறது என்று அறிவி. அவன் உண்மையாக என்னிடத்திலே தௌபா செய்து விட்டான். அந்த அறிவிப்பிலே இப்னு குதாமா ஹம்பலி ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், யா அல்லாஹ், அந்த மனிதர் எனக்கு கொஞ்சம் காட்டித்தர முடியுமா? அல்லாஹு தஆலா கேட்டானாம், மூசா, இவ்வளவு காலம் அவன் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அவனை மறைத்து வைத்திருந்தேன், அவன் தௌபா செய்ததன் பின்னாலா நான் உங்களுக்கு அவனை காட்டி தருவேன். கோல் சொல்லுவதை நானே ஹராமாக்கிவிட்டு எனக்கே கோல் சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தன்மை சத்தார் என்பது, மறைப்பது என்பது.
நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எங்களுடைய எத்தனை பிழைகளை, தவறுகளை, பாவங்களை நாம் இரவிலும் இருட்டிலும் அறிமுகம் இல்லாத இடங்களிலும் தனிமையிலும் செய்த பாவங்களை ஒவ்வொருவரிலும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது அவரவர்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு சொல்லலாம், அல்லாஹ் சத்தார் என்பதற்கு, அல்லாஹ் மறைக்க கூடியவன் என்பதற்கு எனக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும். எத்தனை விடயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நான் ஏன் இன்னும் ஒருவருடைய குறையை அம்பலப்படுத்த வேண்டும்? ஒருவன் செய்த தவறை யாராவது ஒருவன் கேவலமாக பேசினால் திருமிதியிலே ஹதீஸ் வருகிறது, மன் ஐயர அஹாஹு பிதம்பின், ஒருவன் செய்த தவறை, ஒருவன் செய்த பிழையை இன்னும் ஒருவர் வேறொரு இடத்திலே அல்லது அவருக்கு முன்னாலே அவர் தலை குனியக்கூடிய வடிவத்தில் அவருடைய பாவத்தை பேசுகிறார். இவன் இன்ன தவறு செய்தவன், நீ இப்படியெல்லாம் பாவம் செய்தவன் தானே, உனக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது, இன்னின்ன பாவங்களை எல்லாம் செய்தவன் தான் நீ என்று ஒருவன் செய்த பாவத்தை குத்தி காட்டி பேசினால் ஹதீஸிலே வருகிறது, அந்த பாவத்தை இவன் செய்யாமல் மரணிக்க மாட்டான், அவனுக்குரிய தண்டனை அது. எனவே மார்க்கம் ஒவ்வொரு மனிதனிலும் விரும்புகிறது எதை என்றால் பிறருக்காக வேண்டி வாழ வேண்டும், பிறருடைய துன்பங்கள் கஷ்டங்களை நீக்க வேண்டும். அதற்காகவே முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பிலே உள்ள ஒரு நாயாக இருந்தாலும் அந்த விபச்சாரி பெண்ணை சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான். வணக்கம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் பூனையை அநியாயமாக மரணிப்பதற்கு காரணமாகி விட்டதினால் நரகத்திலே நுழைவிக்கிறான் என்றெல்லாம் நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே பிறருக்காக வேண்டி வாழுவோம், பிறரின் கண்ணீரை துடைப்போம், பிறருடைய உள்ளங்களிலே உள்ள கவலைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்வோம், பிறரை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கு எனக்கு என்ன செய்யலாம் என்ற வழிகளை யோசிப்போம். குறைந்தது அடுத்தவர்களுக்கு எண்ணின் மூலம் அணுவளவும் தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வோம். யஹ்யா இப்னு முஆஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னதை போல, இல்லம் தம்தஹு ஃபலா ததும்மஹு, நீ ஒருவனை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, ஒருவனை கேவலப்படுத்தி விடாதே. இல்லம் துஃப்ரிஹு ஃபலா தகும்மஹு, நீ ஒருவனை சந்தோஷப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, ஒருவனை கவலைப்படுத்தி விடாதே. இல்லம் தன்ஃபஹு ஃபலா ததுர்ரஹு, நீ ஒருவனுக்கு பிரயோசனத்தை உண்டாக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒருவனுக்கு தீங்கு செய்து விடாதே. இதனால் தான் ஹதீஸிலே வருகிறது, ஒருவன் கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்தை தன்னுடைய சகோதரனுக்கு முறையாக கொடுக்கவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய தீங்கு செய்கிறான். மன் கதஅ மீராஸ அஹீஹி கதஅ அல்லாஹு மீராஸஹு மினல் ஜன்னah, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அனந்தர சொத்திலே உள்ள காணியை, பூமியை, வீட்டை, பணத்தை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்காமல் தடுத்து விட்டால் அது அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. கயாமத்துடைய நாளிலே அவனுடைய சுவர்க்கத்தில் உள்ள பகுதி அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் தடுத்து விடுவான். தீங்கு செய்வதை அல்லாஹ் ஒரு பொழுதும் பொறுக்க மாட்டான். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது, ஒரு தாய் தந்தை 60 வருடங்கள் வணக்கம் செய்கிறார்கள். இறுதி காலத்திலே தன்னுடைய சொத்துக்களை பங்கு வைப்பதிலே, அதனை வசியத்து செய்வதிலே தன்னுடைய சில பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறார்கள், முறையில்லாமல் நடந்து கொள்கிறார்கள், நீதம் நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் தீங்கு என்று வரும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தீங்கின் காரணமாக அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிக்கிறான் என்று புகாரி, முஸ்லிமுடைய ஹதீஸ் இருக்கிறது. எனவே பிறருக்கு அணுவளவும் தீங்கில்லாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அடுத்தவர்களுக்கு எங்களின் மூலம் பிரயோசனங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அதன் மூலம் வழங்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையே நிறைய பிரயோசனம் உள்ள, எங்களுடைய மௌத்தின் பொழுது மக்களால் துஆ செய்யப்படக்கூடிய, மக்களால் எங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யப்படக்கூடிய நல்லவர்களாக கபரை சந்திப்போம். எங்களுடைய மௌத்தின் மூலம் மக்கள் எங்களை இழப்பாக கருத வேண்டுமே தவிர, நாங்கள் மௌத்தாகுவதன் மூலம் இந்த குடும்பத்திலே உள்ள இவன் மௌத்தாகிவிட்டான், இந்த ஊரிலே உள்ள இவன் அவசரமாக மரணிக்க மாட்டானா என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு மனிதன் வாழக்கூடாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணித்த பொழுது மிகப்பெரிய ஒரு இமாம் சுஜூதிலே விழுந்து அழுதார்கள் சுக்ருக்காக வேண்டி, இந்த அநியாயக்காரன் மரணித்து விட்டான் அல்ஹம்துலில்லாஹ் என்று. இப்படிப்பட்ட ஒரு முறையிலே மனிதன் வாழக்கூடாது. இன்று சிலரை வைத்துக் கொண்டு சமூகம் யோசிக்கிறது, இவன் மரணிக்க மாட்டானா. சில குடும்பங்களுடைய உள்ள சிலரை வைத்துக் கொண்டு அந்த குடும்பம் யோசிக்கிறது, இவன் அவசரமாக
சென்று விட மாட்டானா, இவனின் மூலம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே, நிம்மதி இல்லாமல் இருக்கிறதே என்ற நிலையிலே மனிதன் வாழ்ந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நல்லோர்களாக சாலிஹூன்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீன்களாக ஆக்குவாயாக, இறுதி முடிவை மிகவும் சிறப்பாக ஆக்குவாயாக. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எல்லோருடைய துஆவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரை பற்றி எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. பிறருக்குரிய உரிமைகளிலே அணுவளவு மோசடி செய்த நிலையிலே மரணிக்கக்கூடிய மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. பாவங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. எதிர்வரக்கூடிய ரமலானையும் சந்தித்து அதன் மூலம் உயர்ந்த சிறப்புகளை அடைவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எதிர்வரக்கூடிய பராத்துடைய அந்த இரவை சிறப்பாக கழித்து அதன் மூலம் உன்னுடைய மன்னிப்பை பெறும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حرما ناغبا ومرضا حابسا وموتا خالصا وصلوا الذي بينكم وبين ربكم تسألوا وأكثروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله